தாய்ப்பால் தானம் எப்படி பல பிஞ்சு குழந்தைகளின் உயிரை காப்பாத்துதுன்னு இந்த தொகுப்புல சுருக்கமா தெளிவா பார்க்கலாம் வாங்க. 60 லிட்டர் உயிர் காக்கும் ஒரு திரவம் இவ்வளவு அதிகமா இருக்கிறத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். பாதுகாப்பா சேமிக்கப்பட்ட 60 லிட்டர் தாய்ப்பால் நிஜத்துல இப்படிதான் பேக் செய்யப்பட்டிருக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல? நடிகர் விஷ்ணு விஷால் மனைவி ஜுவாலா குட்டா குழந்தை பிறந்த முதல் வருஷத்துல இவ்ளோ மாபெரும் தானத்தை செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த 60 லிட்டரை பச்சிளங்குழந்தைகளோட சின்னஞ்சிறிய தேவையோட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். வெறும் 100 மில்லி தாய்ப்பால் இருந்தாலே 1 கிலோ எடையுள்ள குறைப்பிரசவ குழந்தைக்கு பல நாட்களுக்கு உணவளிக்க முடியும். இது பாதுகாப்பா பரிசோதிக்கப்பட்டு உயிருக்கு போராடும் குழந்தைகளுக்கு நேரடியா கொடுக்கப்படுது. ரொம்பவே அத்தியாவசியமான ஒன்னு இது. மன அழுத்தம், நோய் அல்லது குறை பிரசவம் காரணமா பல தாய்மார்களுக்கு உடனே தாய்ப்பால் சுரக்காம போகலாம். அந்த மாதிரி சவாலான முதல் நாட்கள்ல தானமா கிடைக்கிற இந்த தாய்ப்பால் ஒரு உயிர்காக்கும் பாலமா செயல்படுது. குறை பிரசவ குழந்தைகளை தாக்கும் NEC அப்படிங்கிற ஒரு கொடூரமான குடல் நோயை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆனா பாருங்க, தானமா கிடைக்கிற தாய்ப்பால் இந்த NECAB அபாயத்தை கணிசமா குறைச்சு குழந்தைகளின் உயிரை காப்பாத்துது. குழந்தைகளுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஊட்டச்சத்தையும் கொடுத்து ஒரு பாதுகாப்பு கவசமாவே இது இருக்குது. இதோட உயிர்காக்கும் சக்தி இப்போ புரியுதா? சரி, இந்த மாபெரும் நற்செயல்ல நீங்களும் எப்படி பங்கு பெறலாம்? உங்களோட தானம் எப்படி ஒரு உயிரை காப்பாற்றும்னு தெரிஞ்சுக்க உடனே உங்க ஊர் அரசு மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்க.